Hello friends, welcome back to Fathi's Recipes. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெறும் 3 பொருள் வச்சு எப்படி சூப்பரான ஐஸ்கிரீம் நம்ம வீட்லயே பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி Flavour ஸ்டுடியோ சாரா அக்கா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். இது நிஜமாவே சூப்பரா வந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாவும் இருந்துச்சு. Flavour ஸ்டுடியோவோட எல்லா ரெசிபியுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. வாயில வச்சதும் அப்படியே மெல்ட் ஆகக்கூடிய சூப்பரான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிடலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ஸ் எதுவும் இல்லாமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி லம்ஸ் எதுவுமே இல்லாமல் ரெடி பண்ணி வைங்க. இப்போ ஒரு வெசலில் 1 கப் அளவுக்கு பால் வச்சுருக்கிறேன். இந்த பால் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து அதை 1/4 லிட்டர் ஆகுறது வரைக்கும் சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக இருந்தால் தான் ரொம்ப க்ரீமியாக இருக்கும் நம்மளோட ஐஸ்கிரீம். இப்போ நல்லா திக்காக காய்ச்சி எடுத்த அந்த பால், அதாவது 250 ml மில்கை மறுபடியும் நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடர் மில்க் மிக்சரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிடுங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு லூஸ் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் சுகர் ஆட் பண்ணதும். சுகர் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு திக்காக இருந்துன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இதை அப்படியே ஃபில் பண்ணிட வேண்டியது தான். பிளாஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் கூட விட்டுக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னரை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 7 hours இல்லைன்னா ஓவர் நைட் அப்படி ஃப்ரீஸ் ஆக வச்சுடுங்க. உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டைட்டாக லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஃப்ரீசர்லேருந்து ஐஸ்கிரீம் எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட ஐஸ்கிரீம். இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ இதை எப்படி டீமோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் வெளியே. இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு லைட்டாக இலக்கி விட்டீங்கன்னாலே சூப்பராக வந்துடும். இதுவே ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக வாட்டரை வச்சு அது மேலே நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சுருக்கிற பாத்திரத்தை வச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் தட்டினீங்கனாலே தானாகவே வந்துடும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம். வெறும் 3 பொருட்கள் வச்சு நம்ம ரெடி பண்ண சூப்பரான ஐஸ்கிரீம். இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்கோங்க. வாயில் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே மெல்ட் ஆயிரும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்துச்சு. நிஜமாவே ஃப்ளேவர் ஸ்டுடியோவுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு. எல்லாரும் கண்டிப்பாக அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். இந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள், அதுவும் 3 பொருட்கள் வச்சு எப்படி சூப்பராக ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.